சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் எடுத்துகிட்டு இருக்காரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படம் அடுத்த வருஷம் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகும் என ரஜினிகாந்த் சொல்லிட்டு இருந்தார். மேலும் இந்த படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கு. இதைத் தொடர்ந்து தலைவர் 173 இந்த படத்தை யார் எடுக்க போகிறாங்க, இதுதான் மிக பெரும் கேள்வியாக இருந்து வருது. மேலும் இந்த படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்து தேர்ந்தெடுத்து வராரு. ஏன்னா கடைசியாக நடித்த கூலி படம் சரியாக போகலை. ரசிகர்களோட மிக பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது. ரஜினிக்கான கதை அது கிடையாது. லோகேஷுமே சொதப்பிட்டாரு. அதைத் தொடர்ந்து சுந்தர் சி கிட்ட இந்த படத்தை கொடுத்தா கலகலப்பாக எடுப்பார் என கமலும் ரஜினியும் பிளான் பண்ணி சுந்தர் சியை கமிட் பண்ணாங்க. கடைசியில் சுந்தர் சி இந்த படத்திலிருந்து வெளியேறிட்டார். காரணம், அவரால் ரஜினிக்கு ஏற்ற கதையை உருவாக்க முடியல, அதனால் என்னால் முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரே வெளியே போயிட்டார். இது ரசிகர்களுக்கு மிக பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. அதைத் தொடர்ந்து இப்போ நித்திலன் சுவாமிநாதன், பார்க்கிங் பட இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன், சங்கர், ராஜமௌலி என பெயர்கள் அடிபட்டு கொண்டே வந்தது. அதில் பார்க்கிங் படத்தை எடுத்த ராம்குமார் பாலகிருஷ்ணன் சொன்ன கதை ரஜினிக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சான். அதனால் அவரை இயக்குனராக தேர்வு செய்ய போகிறாங்களாம். அதற்கான அஃபிஷியல் அப்டேட்டுமே பார்த்திங்கன்னா ரஜினிகாந்தோட பிறந்த நாளான டிசம்பர் 12ஆம் தேதி வெளியாகும் என சொல்லப்படுகிறது. மேலும் இந்த அப்டேட் கண்டிப்பாக ரசிகர்களுக்கு ஒரு புதுமையான அப்டேட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்க்கிங் படத்தில் மேல் ஈகோவை எந்த அளவுக்கு கொண்டு போய் கையாண்டிருப்பாருன்னு தெரியும். ஃபஸ்ட்டு படத்திலே நேஷ்னல் அவார்ட் வாங்கியிருந்தார். அதனால் கண்டிப்பாக ரஜினிகாந்தை வச்சு எடுக்க போகிற படமும் அவருக்கு நேஷ்னல் அவார்டு ஒன்று பார்சலாக தரப்படும். மேலும் அவர் அந்த படத்தை வந்த பேட்டியப்பவே நான் ரஜினிகாந்தை பார்த்து தான் சினிமாவில் வந்தேன். மேலும் ரஜினிகாந்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதனால் கண்டிப்பாக ரஜினிகாந்தை வச்சு நான் படம் எடுப்பேன்னு ரொம்ப நாள் கனவு கண்டுட்டு இருந்தேன். அந்த கனவு தற்போது நினைவாக போகுது. மேலும் ரஜினிகாந்த் என்னை கூப்பிட்டு கதை சொல்ல சொன்னார். நானும் கதை சொன்னேன். அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. கமலுக்குமே இந்த கதையில் விருப்பம் இருக்குது. அதனால் கூடிய விரைவிலே இதற்கான பூஜை போடப்படும். மேலும் இந்த பூஜையில் முக்கியமான ஒரு நடிகரும் இந்த படத்தில் இருக்கிறாரு. மேலும் அதை நீங்கள் பூஜை அப்போ பார்ப்பீங்க. ரஜினிகாந்தோட பிறந்தநாள் அன்னைக்கு இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு எனக்கு கமலும் சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.